கதையோட ஸ்டார்டிங்லயே அம்மா அப்பாவை விட்டுட்டு ஆசைப்பட்ட கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அனு வீட்டை விட்டு ஓடி வந்து ரெஜிஸ்டர் மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. அழகான வீடு, அன்பான மனைவின்னு சந்தோஷமா இருக்கலாம்னு கார்த்திக் நினைச்சா கரெக்டா கார்த்திக் கனவுல கல்ல கொண்டு அடிக்கிற மாதிரி பொருள்லாம் உடைதான் சாய்தான் பேயா அப்படின்னு பயந்துட்டு இருக்கும் போதுதான் தெரிய வருது ரமேஷ்னு ஒருத்தரோட வீடோட கார்த்திக் வீடு கனெக்ட் ஆகுது. ரெண்டு ஃபேமிலியும் ஒரே வீட்டுல 2012 ஒருத்தரும் 2022 ஒரு ஃபேமிலியும் கனெக்ட் ஆயிருக்காங்க. கார்த்திக் ஸ்விட்ச் போட்டா ரமேஷ்க்கு ஷாக் அடிக்குது. கக்கூஸ்ல இருந்து டேபிள் சேர்னு ஒன்னோட ஒன்னு இன்டர் கனெக்டா தான் இருக்கு. இதனால வீட்டுல இருக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கடுப்பானாலுமே கார்த்திக்கும் அனுவுக்கும் அந்த குட்டி தம்பியை ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, சரி வீட்டை வித்து கொடுத்துடலாம் காசெல்லாம் வாங்கிடலாம்னு ஹீரோவும் ஹீரோயினும் ட்ரை பண்ணிட்டு இருந்தா ரமேஷோட வீட்டுல பஞ்சாயத்து பண்றாங்க. கார்த்திகோட வீட்டு டாக்குமெண்ட்ல ரமேஷ் என்ன பண்ணுவானா தெரியாம அயன் பாக்ஸ வச்சிருவாரு. இப்படியே பிரச்சனை பெருசாகும் போது கடுப்பான அனு வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிடுறா. இப்ப வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு ரமேஷ் என்ன பண்றானா கார்த்திகோட பழைய வருஷனை தேடி 2012 அலைஞ்சிட்டு இருக்கான். கார்த்திக் என்னன்னா இப்ப இருக்க 2022 உண்மையான ரமேஷை தேடி போக வீட்டுக்கு ஒருத்தர் பாத்துக்கிற மாதிரி வர்றாங்க. சொல்லப்போனா பழைய காலத்து ரமேஷும் புது ரமேஷும் பேசிக்கிறாங்க. சின்ன வயசுல ரமேஷ்க்கு வந்த கனவுல இருந்து எல்லாத்தையும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட குழந்தை இன்னைக்கு இறந்து போக போற செய்தியையும் சொல்றாங்க. சரின்ட்டு விஜயாவும் ரமேஷும் தேடிட்டு இருக்காங்க எங்க போனா குட்டி தம்பி அப்படின்ட்டு. குட்டி பையன் என்ன பண்ணிருப்பானா மொட்டை மாடியில இருந்து கீழே விழுந்து மரக்கிளையில தொங்கிட்டு இருப்பான். அவனுக்கு ஆக்சிடென்ட் நடக்க போகுது போல. வேகமா பாஸ்ட்ல அப்படியே பீட்சா டெலிவரி பாயா இருக்க கார்த்திக் இருக்கான்ல, அவன் தான் குட்டி பையனை தன்னோட ஸ்கூட்டர் மூலமா காப்பாத்திருப்பான். பாஸ்ட்ல குழந்தை இறந்துட்டானேன்னு விஜயாவோட இயக்கம் தான் புது யூனிவர்ஸையே கிரியேட் பண்ணியிருக்கும். பட் அந்த யூனிவர்ஸ் இப்ப காணாம போயிடுச்சு. பழையபடி எல்லாமே மாறிடுது. கடைசியில குட்டி பையனோட மெமரிஸ்க்காகவே கார்த்திக்கும் அனுவும் இந்த வீட்டை ரமேஷ்க்கு கொடுத்துறாங்க. சோ இந்த படத்தோட ரேட்டிங் 7.5. உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. படம் முடிஞ்சு.